அப்படியே மெதுவாக யோசிச்சு பார்த்தா மிஸ்டர் விஜய் கூட இதை பற்றி யோசிச்சிருப்பாரு. சார் விஜய் சார்ட்ட சொல்லுங்க சார், விஜய் சார்ட்ட சொல்லுங்க சார். நடிகர் மற்றும் தாவேக தலைவர் விஜய், நடிகை த்ரிஷா அண்ட் இயக்குனர் பார்த்திபன் இவங்களை சுற்றி தான் ரீசெண்ட் டேஸாக சோஷியல் மீடியா முழுக்க சர்ச்சை தொடர்ந்து பேசப்பட்டு வருது. அதுவும் நடிகர் பார்த்திபன் த்ரிஷாவுக்கு பதிலடி கொடுத்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணாரு. இதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல விஜய் குறித்து பேசியிருக்காரு. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. விஜயோடைய மனைவி சங்கீதா ரீசெண்டா விவாகரத்து கோரி கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதோட வீட்டுல அனுமதிக்க விஜய் மறுப்பதாகவும் சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. இப்படி இருக்க சொல்லதான் விஜயும் த்ரிஷாவும் ஒரே ட்ரெஸ் கோட்ல கல்பாத்தி சுரேஷுடைய இல்ல திரும்ப நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆனிச்சு. அதோட பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. இந்த சூழல தான் த்ரிஷா குறித்து பார்த்திபன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குந்தவை வீட்டிலேயே குந்த வைத்தால் நல்லதுன்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்துதான் நடிகை த்ரிஷா கடும் கண்டனம் தெரிவித்தாங்க. இதை தொடர்ந்துதான் பார்த்திபனும் அவருடைய எக்ஸ்பேஜ்ல வருத்தம் தெரிவிச்சு ஒரு ஆடியோவை ஷேர் பண்ணாரு. இதை தொடர்ந்துதான் பார்த்திபன் வருத்தமே தெரிவிச்சிருக்க கூடாதுன்னு சோஷியல் மீடியால ஒரு வீடியோவை ஷேர் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம த்ரிஷா குறித்து வெளிப்படையாவே பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதுல குறிப்பா அந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டப்போ அங்க உட்காந்துருந்தேன். அப்போ என்கிட்ட ஒருத்தர் த்ரிஷா வீட்லயே இருந்திருக்கலான்னு சொல்லியிருந்தாரு. அதோட அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. விஜய் பல தடைகளை கடந்து வந்திருக்காரு. கரூர் பிரச்சனையில் கூட விஜய்க்கு விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு பாதிப்பு வரல. இவ்வளவு பாதிப்புக்கு காரணம் அந்த பெண்மணி தான். அந்த பெண்மணி அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாம இருந்திருக்கலான்னு என்னுடைய அடி மனசுல தோணுச்சு. ஆனா அது சொல்றதுக்காக நான் அந்த மேடைக்கு போகல. யதார்த்தமா நடந்த விஷயம். அதனால என்னுடைய அடி மனசுல இருந்து அந்த விஷயம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க சொல்லதான் பார்த்திபன் இன்னைக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. அது ஒரு ப்ரோமோ வீடியோ. அதாவது அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளவு கசப்பான விஷயங்களுக்கு அப்புறமும் த்ரிஷாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். விஜய்னு பார்த்தா அவருடைய வளர்ச்சி ஒரு அபாரமான வளர்ச்சி. அப்படியே மெதுவா யோசிச்சு பார்த்தா திரு விஜயும் இதை பத்தி கண்டிப்பா யோசிச்சு பார்த்திருப்பாரு. எனக்கு திரு விஜய் யாரு? அதோட என்கிட்ட பலரும் சொல்ற விஷயமே விஜய் கிட்ட போய் இதை சொல்லுங்க சார்ன்னு தான். இப்படி பல இடங்களை ஆடியோ மியூட் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்த பல ஃபேன்ஸும் அடுத்தது விஜய் கிழிக்க போறாருன்னு பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ இவருடைய வீடியோக்காக பலரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.